இந்தியாவில் முதன்முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மனித விலங்கு மோதலை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என ராசா எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திராவிடமணி அறிமுக கூட்டம் கூடலூரில் நடைபெற்றது. சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு வேட்பாளர் திராவிடமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூடலூர் காந்தி சிலை முன்பு நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி, மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு, தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ராசா எம்பி, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தோட்ட தொழிலாளர் நலனுக்காக 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் தண்டவாளத்தில் தான் யானைகள் அடிபடும். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் ட்ரெயின் வேகமா அடிச்சு தூக்கிறோம். 8 யானை 7 யானை செத்துரும். அந்த யானைகள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தா அந்த யானை இருக்குங்கிறதுக்கு ஒரு அலர்ட். இந்த ட்ரெயினுக்கு ஒரு கருவி இருக்கு. அதே மாதிரி கூடலூர்ல யானை உள்ள வந்தா மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தினா என்னன்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு கூடலூருக்கு பல இடங்களில் அது பொருத்தப்பட்டு யானை உள்ளே வருகிற போது உங்களுக்கு ஒலி எழுப்பி ஜாக்கிரதையாக இருக்கிறது துரத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உருவாக்கி தந்த அரசு இந்த அரசாங்கம். இந்தியாவில் முதன்முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மனித விலங்கு மோதலை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என ராசா எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திராவிடமணி அறிமுக கூட்டம் கூடலூரில் நடைபெற்றது. சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு வேட்பாளர் திராவிடமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூடலூர் காந்தி சிலை முன்பு நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி, மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு, தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ராசா எம்பி, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தோட்ட தொழிலாளர் நலனுக்காக 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் தண்டவாளத்தில் தான் யானைகள் அடிபடும். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் ட்ரெயின் வேகமா அடிச்சு தூக்கிறோம். 8 யானை 7 யானை செத்துரும். அந்த யானைகள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தா அந்த யானை இருக்குங்கிறதுக்கு ஒரு அலர்ட். இந்த ட்ரெயினுக்கு ஒரு கருவி இருக்கு. அதே மாதிரி கூடலூர்ல யானை உள்ள வந்தா மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தினா என்னன்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு கூடலூருக்கு பல இடங்களில் அது பொருத்தப்பட்டு யானை உள்ளே வருகிற போது உங்களுக்கு ஒலி எழுப்பி ஜாக்கிரதையாக இருக்கிறது துரத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உருவாக்கி தந்த அரசு இந்த அரசாங்கம்.